ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் திருவிழாக்கள் பலியிடுதல், அடுத்ததாக வீதி உலா நிகழ்ச்சிகள், படையல் எடுத்தல், மஞ்சள் நீராட்டு விழா. இவைகளை பார்த்துவிட்டு நாம் மாரியம்மன் திருவிழாக்களை முடித்துக் கொள்ள இருக்கின்றோம். அதன் பிறகு அடுத்த நாளாக மாரியம்மன் ஆற்றிய அற்புதங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் பலியிடுதலுக்குள் செல்வோம். சில திருத்தலங்களில் உயிர் பலிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை படையிடுதல் என்று சொல்கின்றார்கள். பலி கொடுக்க வேண்டிய ஆடு, கோழி, மாடு போன்றவற்றை நீராட்டி மஞ்சள் நீர் தெளித்து சந்தன குங்குமம் எல்லாம் விட்டு மலர் சூட்டி பலியிடப்படும் இடத்திற்கு அழைத்து சென்று பலியிடப்படும் நேரத்தில் அம்மனை வழிபட்டு பலி கொடுக்கின்றார்கள். பின்னர் பலியிடப்பட்டவற்றை அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். பலியிடப்படுவது பெரும்பாலும் நள்ளிரவில் தான் நடைபெறும். ஆனால் இந்த பழக்கம் சிறிது சிறிதாக மறைந்து வருகின்றது. நகரங்களில் உள்ள திருக்கோயில்களில் இந்த பழக்கம் அறவே நின்றுவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக வீதியுலா நிகழ்ச்சிகள். மாரியம்மன் திருக்கோயில்களில் காப்பு கட்டி விழா தொடங்கியது முதல் தினந்தோறும் இரவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் அன்னை வலம் வருவார். மயில், அன்னம், ரிஷபம், சிம்மம் போன்ற பல வாகனங்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. முத்து பல்லக்கு, வெள்ளி பல்லக்கு, தங்க பல்லக்கு போன்றவற்றிலும் சில திருத்தலங்களில் அன்னை வலம் வருகின்றார். அம்மன் வலம் வரும்போது அதற்கு முன்னதாக மேளம், நாதஸ்வரம் போன்ற வாத்திய கச்சேரிகள், சிலம்பாட்டம், கரகாட்டம் போன்றவையும் இடம்பெறும். இவை தவிர பறை என்ற இசைக்கருவியும் இடம்பெறும். விழா காலங்களில் கோவில் மண்டபங்களிலோ அல்லது கோவிலுக்கு அருகில் இருக்கின்ற இடத்திலோ சொற்பொழிவுகள், பட்டிமன்றம், கதாகார சேவம், பாட்டு கச்சேரி, வில்லுப்பாட்டு போன்றவையும் நடைபெறும். சில பகுதிகளில் தெருக்கூத்தும் இடம்பெறும். விடிய விடிய நடைபெறும் இந்த கூத்துகளில் மாரியம்மன் கதையை பாடி நடித்து காட்டுவார்கள். அடுத்ததாக படையல் எடுத்தல். மாரியம்மனுக்கு முன் தலைவாழை இலை போட்டு அதில் நிவேதனங்களாக பொங்கல், சாதம் போன்றவற்றுடன் வெற்றிலை பாக்கு, பழவகைகள், தேங்காய், இளநீர், பானகம், நீர்மோர், இனிப்பு பசனங்கள் போன்ற எல்லா பதார்த்தங்களையும் வைத்து மாரியம்மனுக்கு நிவேதனம் செய்வார்கள். அந்த சமயத்தில் மாவிளக்குகள் ஏற்றுவதும் உண்டு. இதன் முடிவில் பெரிய தீபாராதனை நடைபெறும். பின்னர் நிவேதன பதார்த்தங்களை பக்தர்களுக்கு எல்லாம் விநியோகம் செய்யப்படும். அடுத்ததாக மஞ்சள் நீராட்டு விழா. மாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவத்தின் இறுதி நிகழ்ச்சியாக நடைபெறுவது மஞ்சள் நீராட்டு விழாவாகும். மஞ்சள் நீராட்டு விழாவன்று மாரியம்மன் மேலதாளத்தோடு ஊர்வலமாக புறப்பட்டு ஊரை வலம் வருவார். அவ்வாறு வரும்போது பக்தர்களின் வீடுகளில் மஞ்சள் நீர் ஆராதனையை ஏற்று கற்பூர தீப வழிபாடு நடைபெறும். வலம் வந்து முடிந்தபின் மீண்டும் கோவிலுக்கு திரும்புவார். மஞ்சள் நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்படும். பக்தர்கள் அன்று மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள் பூசிக்கொள்வார்கள். சாமியாடுவோரின் பாதங்களை மஞ்சள் நீரால் கழுவுவார்கள். இதனை ஒரு சடங்காகவே நடத்துவார்கள். இத்துடன் விழா இனிது நடைபெறும். விழாவின் தொடக்கத்தில் போடப்பட்ட பந்தல், அலங்காரங்கள், தோரணங்கள், கொடியேற்றப்பட்ட கம்பம் போன்றவை ஒவ்வொன்றாக விழா முடிந்த சில தினங்களில் அகற்றப்படும். இதற்கென்று சில குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. விழா முடிந்த 3ஆம் நாள் அல்லது 8 நாட்கள் கழித்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். விழா முடிந்தவுடன் காப்பு கட்டியதும் நீக்கப்படும். அதன் பின்னரே காப்பு கட்டியவர்கள் வெளியூர் செல்வார்கள். மற்ற ஊர் மக்களும் இந்த ஊரில் வந்து தங்குவார்கள். இதுவரை மாரியம்மன் கோயிலுக்கு நாம் எடுக்கும் திருவிழாக்கள் எல்லாம் விரிவாக பார்த்தோம். இவைகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். தெரிந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். நாளை முதல் மாரியம்மன் ஆற்றிய அற்புதங்களை எல்லாம் சில நாட்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். அதன் பிறகு இந்த உரை முடிவுறும். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.